ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா பொங்கல் வச்சு நாள் கொண்டாடுங்க, சாமி கும்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. அதுமாரி சாப்பிடுங்க. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கிருஷ்ணதேவராயர் இப்போ உடற்பயிற்சி எதுவுமே செய்யாமல் அவர் உட்காந்தே சாப்பிட்றதுனால அவர் ரொம்ப குண்டாயிட்டார். இப்படியே போச்சுன்னா நம்ம கிருஷ்ணதேவராயருக்கு நோய் வந்துடும். ஆனால் அவர் அதுக்கு முன்னாடிலாம் அந்த நாட்டையே வெறுங்காலில் சுற்றி வருவார், குதிரையாட்டம், வால் பயிற்சி இப்படின்னு நல்லா ஹெல்த்தியாக நல்லா தான் இருந்தார். இப்படியே இருந்துட்டு அப்புறம் அவர் திடீர்னு என்ன தெரியல, அவர் எதுக்கும் போகிறதில்ல, உடல் பயிற்சி பண்ணுறதில்ல, எதுக்கும் போகிறதில்ல, வீட்டிலே உட்காந்துட்டு சாப்பிட வேண்டியது, அப்படியே தூங்க வேண்டியது, அப்படியே அவர் குண்டாயிட்டார். இதை பற்றி மருத்துவர்கள்லாம் ஐயா நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு அவர் ரொம்ப கடுப்பாகி போய் இனிமேலேருந்து எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணிங்கன்னா நான் உங்களை எல்லாத்தையும் சிறைச்சாலையில் போட்டுரும் அப்படின்றது. உடனே அவங்க பயந்து போயிட்டாங்க. உடனே பயந்து போயிட்டு உடனே நேராக தென்னாலிராமன்கிட்ட போயிருக்காங்க. தென்னாலிராமா நீங்கள் தான் இதுக்கு ஏதோ வழி சொல்லணும், சரி நான் அதுக்கு ஒரு வழி பண்ணுறேன்ட்டு உடனே ஒரு நாள் ஒரு ஜோசியரை கூப்பிட்டுருக்காரு. ஒரு ஜோசியரை மாதிரி ஒருத்தர் ஒரு மருத்துவருக்கு வேடம் போட்டு நீங்கள் போய் இந்தமாரி மகாராஜாக்கிட்ட நீங்கள் இன்னும் ஒரு மாதம் தான் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே அவரும் மகாராஜா உங்கள் கையை காட்டுங்க அப்படின்னு அவரும் கையை காட்டியிருக்கு. கையை பார்த்து மகாராஜா இன்னும் நீங்கள் எண்ணி ஒரே மாதம் தான் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ராஜாவுக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் இன்னும் ஒரு மாதம் தான் உயிரோடு இருப்பேன். சரி, இந்த உடனே காவலர்களை இந்த மருத்துவர் இந்த ஜோசியக்காரர் தூக்கி பாதாள சிறையில் அடைக்கின்றது. பாதாள சிறையில் ஒரு மாதத்துக்குள்ளே நான் சாவலைன்னா நீ செத்து அப்படின்ட்டு அவரை போய் உள்ள அடிச்சுட்டு இவரும் அப்படியே ஒரு மாதம் இவரும் ஜோசியக்காரர் இப்படி சொன்னானே அப்படின்னு இவரும் உணவெல்லாம் குறைச்சிக்கிட்டாரு. அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு அவர் ப்ரெஷர்லேயே இப்படியே போனோம்னா அரசர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடலை இழைச்சிட்டாரு. 15 நாள் இருந்துச்சு, இன்னும் 16 நாள் 29 நாள் நாளை ஜோசியம் சொன்னது முடிஞ்சு ஒரு மாதம் முடிஞ்சிச்சு. உடனே அந்த ஜோசிக்காரனை வெளியில் கொண்டு வாங்க அப்படின்னு வெளியில் பார்த்தியா நான் ஒரு மாதம் ஆச்சு இன்னும் நான் சாவலை, ஜோசியம் பொய் அப்படின்ட்டு. ஐயோ மகாராஜா நீங்கள் போய் உங்கள் உருவத்தை கண்ணாடியில் பாருங்க அப்படின்னு. சரி நான் இப்போ என்ன ஒல்லி ஆகிட்டேன். ஆமாம் மகாராஜா, இதை இப்படி எனக்கு சொல்ல சொன்னது தெனாலிராமன் தான். அதனால் நீங்கள் பழையபடி நம்மளுக்கு என்ன ஆகுமோ உணவை குறைச்சி உடம்பு ஸ்லிம்மும் ஆகி நல்லா பழையபடி எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தோன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் வந்துடுச்சு. உங்களுக்கு இப்படி சொல்ல சொன்னதே தெனாலிராமன் தான் அப்படின்னு. அதனால தான் உங்களுக்கு உடனே சரி தெனாலிராமனுக்கும் அந்த ஜோசியர் வேஷத்தில் வந்த மருத்துவருக்கும் பரிசு கொடுத்து பாராட்டினேன். நன்றி, வணக்கம்.